காமனா பேஷண்ட்ஸ்கிட்ட முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ட்ட நான் பார்க்குறது வந்து, எப்பவுமே அவங்க சொல்றாங்க, "நான் வீட்டு வேலை நெறைய செய்றேன். நல்லா ரெகுலரா வொர்க் பண்றேன். ஹெவியா வொர்க் பண்றேன். ஆனாலும் எனக்கு பெயின்லாம் நெறைய இருக்கு. அண்ட் இதுவே எனக்கு ஒரு எக்சர்சைஸ் தானே!" அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு எக்சர்சைஸா? அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இது வந்து பியூர்லி ஒரு வொர்க். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வொர்க் பண்ணும்போது, புவர் போஸ்டர் தலைய நல்லா குனிஞ்சு இது பண்றது, தரையில உட்கார்றது, கூணு போடுறது, இது வந்து ரொம்ப காமனா இருக்குது. அண்ட் அவங்க ஒரு சில சமையல் பண்றது, பாத்திரம் கழுவுறது, மாப் போடுறதெல்லாம் எல்லா மசில்ஸும் நீங்க யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு சில மசில்ஸ் ரெப்பிட்டேட்டிவா கான்ஸ்டன்டா யூஸ் பண்றீங்க. ஸோ இதனால உங்களுக்கு அந்த மசிலுடைய வேர் அண்ட் டேர் தான் அதிகமாகுமே தவிர, இது ஒரு எக்ஸர்சைஸ் ஃபார்மேட்டா உங்களுக்கு கிடையவே கிடையாது. எக்ஸர்சைஸ்னா தனியா எல்லா மசிலும் ரெகுலரா நீங்க கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்றது தான் எக்ஸர்சைஸ். ஸோ நான் வீட்டு வேலை செய்கிறேன், இதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸ், இது போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டு வேலை செய்கிறத விட அதிகபட்சமாக நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் ரெஜிம் தனியாக வச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. வீட்டு வேலை மட்டும் பண்ணுறது ஒர்க். அதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பெயின்ஸ் சேர்ந்து வரும். எக்ஸசைஸ்ன்றது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்.